நேயர்களே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வாசுதேவநல்லூர் தொகுதியின் திமுக எம்எல்ஏ திரு ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பாத்தீங்கன்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்கள் மார்க்கண்டேயன் முதலமைச்சர் குறித்து அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லி அவரை கைது செஞ்சிருக்காங்க. அவரை பார்க்க போகும்போது யாரையுமே அனுமதிக்கல அப்படிங்கிற விஷயத்த திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பதிவு பண்றாரு. கூடவே மருந்து கொடுக்க போயிருக்காங்க, அவரையும் அனுமதிக்கல அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு. நடப்பது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா அப்படின்ற விஷயத்த கேட்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களான கீதா ஜீவன் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லாம் போய் பார்க்க போகும்போது போலீசார் மறுத்துக்கிறாங்க. அங்க வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த கைது விவகாரம் எப்படி பாக்குறீங்க சார்? சார், இது ஒரு ஜனநாயக படுகொலையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இன்று அதிகாலை ஒரு 6 மணி அளவில் எனக்கு தொலைபேசி மூலமாக என்னுடைய நெருங்கிய சகோதரர், உடன் தான் பிறக்கலாம், அந்த அளவுக்கு அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்கள் அறிவு சார்ந்த, அரசியல் சார்ந்த, இலக்கியம் சார்ந்த ஒரு படைப்பாளி, சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர், சிறந்த திறமைசாலி, ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு சட்டமன்ற தொகுதியை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதில் கை சேர்ந்தவர். இந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் 5 ஆண்டு காலம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் முறையில் அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்களுடைய பேச்சு கண்டிப்பாக இடம்பெறும். அதில் தலைவர் அவர்கள் எப்போதுமே அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்களுக்கு சிறந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர். இன்று ஒரு ஆளுமை அதிகாலையில் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல், முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எதுவும் செய்தாமல் அவர் காலை நடைபயிற்சிக்கு செல்லக்கூடிய நிலையில் 20 காவலர்கள் கொண்ட ஒரு படை ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் சென்று இன்று கைது செய்திருக்கிறார்கள். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதை நம்மளுடைய கழக தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல், நீங்கள் சொன்னது போல காலையில் அவருக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுக்கல. நேரா வீட்டுல போய் கூட்டு வராங்க. அவருக்கு இன்றளவு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதற்கு மருந்து கொடுக்க சென்ற வழக்கறிஞர்களையும் உள்ள விடல, அவர் ஒரு உறவினர்களையும் உள்ள பார்க்க விடல. முன்னாள் அமைச்சர்களாக இருந்த அக்கா கீதா ஜீவன் அவர்களையும் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் உள்ள அனுமதிக்கப்படவில்லை. இது ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு படுகொலையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதே கடந்த ஆட்சி காலத்தில் எண்ணற்ற வார்த்தைகளால் வசைபாடிய நபர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அன்றாட செல்லக்கூடிய நபர்களை கூட இன்னைக்கு சின்ன சின்ன அமைப்பு வச்சிருக்கவங்க கூட இன்னைக்கு வசைப்பாடினாங்க. ஆனா தலைவர் தளபதியார் அவர்கள் மனிதநேயத்தோடு, தாயுள்ளத்தோடு அதை கையாண்டார். அவர்களையும் அணைத்து உங்களுக்கு கோரிக்கை என்ன, உங்க தேவை என்பதை அறிந்து அதை செய்து கொடுத்த தலைவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைய ஆட்சியாளர் திரைப்படம் நடித்துவிட்டு அங்கிருந்து அப்படியே நேரடியா இன்னைக்கு களத்துல இருந்து சட்டப்பேரவையில் என்ன நடந்துச்சோ அதை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய மீட்டிங்ல பேசுறது இயல்பு. இன்னைக்கு நானே ஒரு மீட்டிங் போட்டிருந்தாலும் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துல பேசியிருப்பேன். இன்னைக்கு அதைத்தான் அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்கள், நீங்கள் சட்டப்பேரவையில் விதிமீறலுக்கு மீறலாக நீங்கள் கதவை அடைத்துதான் சட்டமன்றம் நடத்துவேன் என்று நீங்கள் அறிவிப்பு விடுவது மட்டும் ஜனநாயகத்திற்கு சாதமானதா? அதை கண்டிக்கும் தக்க வகையில் தான் அண்ணன் அவர்கள் நீ அடைத்து பார் என்று அறக்கூவலிட்டார். ஆனால் இன்று அதை அதே சமயம் ஒரு பாருங்க எலும்பு இருக்காது அப்படின்னு சொல்வதையும் எப்படி நாம பார்க்க முடியும்? சார், நான் எலும்பு இருக்காதுன்னு சொல்றது தவறுதான். அதை நான் என்னைக்கு நான் ஏத்துக்கிறதுக்காக நான் சொல்லல. ஆனால் அதை பேச்சு மேடையில் பேசுறா அதற்கான வழக்கு போடணும். இன்னைக்கு நீங்க வழக்கு போட்டிருக்க செக்ஷன் என்ன, 351 சப்கிளாஸ் 2 போட்டிருக்கீங்க. அதாவது கடுமையான மிரட்டல்னு போட்டிருக்கீங்க. நான் பெயிலபிள் செக்ஷனு. எதற்காக அந்த இது? நீ எப்போதும் போடக்கூடிய வழக்குகளை போடாம இன்னைக்கு இவர் நான் பெயிலபிள சிறையில வைக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் யாரும் விஜய் பேசக்கூடாது. ஆனா பத்திரிகையாளர்களை இவரும் யாரும் பேச மாட்டாரு. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட அவர் நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர், மூத்த தொகுப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் அண்ணன் விஜயன் அவர்களை விசாரணை என்ற பேர்ல விடிய விடிய அலக்கழிச்சது மட்டுமில்லாமல், குதிரை பேரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது உண்மை. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்குவதற்காக என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ
அது பணபலம் மிக்கவர்களாக இன்று நீங்கள் இருக்கக்கூடிய நபர் உங்களுடைய அமைச்சர் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார். அதை இன்று ஜனநாயக முறையில் தட்டி கேட்பவர்கள் எல்லாம் போலீஸை வைத்து இன்று மிரட்டக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு தாவாக ஆட்சி. இது நம்மளுடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் அழகாக பதிவிட்டு இருக்கிறார். அதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இது தொடர்ந்து நடைபெற்றால் நீங்க எத்தனை பேரை சிறையில் நிரப்ப முடியும்? எத்தனை பேரை நீங்க நிரப்பிடுவீங்க? அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே திறமைசாலிதான், பேச்சாற்றல் உள்ளவர்கள் தான், உங்களை கேள்வி கேட்க திராணி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இத்துடன் நிப்பாட்டிக் கொள்வது நல்லது என்பதை மிஸ்டர் விஜய், ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு சென்னையில காலையில இருந்து கிளம்புனாங்க. அண்ணன் அவர்களே இதே போலதான், யாரும் மேடையில பேசக்கூடாது, பொதுக்கூட்டம் நடக்கக்கூடாது, எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் உடனடியாக வழக்கை போட்டு எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு சட்டத்தை பின்பற்றாமல் இன்று காவல்துறை கண்மூடித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் கண்டிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போன்ற அவதூறு வழக்குக்கு வந்து கைது நடவடிக்கையை நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. தொடர்ச்சியாக இப்போ தென் மாவட்டங்கள திமுக அதிகமா ஜெயிச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல இருந்து எம்எல்ஏக்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? உங்களுக்கு இன்னைக்கு தென் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேக்கா இல்லாத 2 மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம். இன்னைக்கு சவுத்துல இருக்க மக்கள் அறிவு சார்ந்த மக்களாக இன்று யார் நமக்கு செயல்படுத்துவார், யார் திட்டங்களை தருவார் என்று அறிவு சார்ந்து இன்று மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று தென்மண்டல பொறுப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் நம்மளுடைய துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்களும் இன்று காலையிலே இதற்காக கண்டனம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து சிறப்பாக செயலாற்றியதன் காரணம் எங்களுடைய இளைஞரணி செயலாளர், எங்களுடைய துணை முதலமைச்சராக செயல்படுத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு தென் மாவட்டம் வளர்ச்சி அடைவதற்கு உறுதுணையாக இருந்தார். எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்களுடைய ஆட்சி காலம் ஒரு பொற்கால ஆட்சியாக தென் மாவட்டங்கள் விளங்கியதன் அடிப்படையில் இன்று நாங்கள் இத்தனை தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறோம். இதை எப்படி முறியடிக்க வேண்டும், வரக்கூடிய காலகட்டங்களில் இதை எவ்வாறு நாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட அப்பாற்பட்ட சிந்தனையில் இன்று தாவேகா அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக பார்த்தா ஸ்ரீவைகுண்டத்துல உங்களுக்கே தெரியும், ஒரு எம்எல்ஏ ஒரு பெண்ணின் வன்புணர்ச்சி வழக்குல வந்து அவர் தூண்டுதல் பேர்ல தான் செயல்பட்டு இருக்காங்க. அந்த தண்டனைக்குரிய அந்த குற்றவாளியை வாக்குமூலத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அது சம்பந்தமாக எண்ணற்ற அமைப்புகளும் இன்று அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வலியுறுத்தி இருக்கிறது. அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னைக்கு போதைப் பொருள் பயன்படுத்திய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டிருந்தோம். ஆர்ப்பாட்டம் அனுமதி தரவில்லை. இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தோம். அதிலையும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்த்தோம். இன்றைக்கு வரைக்கும் அமைச்சர் காயா சுத்திருக்காரு. நீ ஃபுட்பால் மேட்ச்லயே அதே மாதிரி மாத்திரையை உடைச்சுக்கிட்டு நேற்று இரவு மேட்ச் பார்த்திருப்பாரு. இந்த நிலைதான் இந்த அரசு, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பேசினா அந்த சினிமா படத்தில் உள்ள டயலாக பேசிக்கொண்டு சட்டமன்றத்தில் இன்று ஒரு மரபு கடைபிடிக்கப்படவே இல்லை. நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவை முன்னவராக இருக்கட்டும், நம்மளுடைய சட்டப்பேரவை தலைவராக இருக்கட்டும், அவர் இருக்கையில் இருக்கும்போது அவரை கிராஸ் பண்ணி போகக்கூடாது. ஆனா அமைச்சர் அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தலும் கொடுக்கப்படவில்லை. இதுல 3 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு 3 நாள் ட்ரைனிங் வேற எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ட்ரைனிங்ல எப்படி சட்டப்பேரவையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிகளை கூட தெரியாம ஆதவர்ஜுன் அவர்கள் சபாநாயகர் இருக்கைக்கு எதிராகவே அவர் நடந்து போய் வெளியே போறாரு, உள்ள வராரு. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இத மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்காம, இது வந்து இவங்களுக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகமா இருக்கு. இது யாரோட அறிவுறுத்தலா என்னன்னு தெரியல. விஜய் அவர்கள் இவ்வளவு மோசமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் எங்களுடைய தென்காசி வடக்கு மாவட்டம் சார்பாக ஒரு வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் இதை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் நீதிமன்றத்தில், சட்டமன்றத்தில் மட்டும் வாதாடக்கூடியவர் அல்ல, நீதிமன்றத்திலும் வாதாடக்கூடியவர். அவருடைய புதல்வர் இன்று டெல்லியில் இன்று சட்டம் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர்
படித்து கொண்டிருக்கும் போதே ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பாட்டுகளுக்கு குரல் கொடுத்து சிறை செல்வதற்கு முன்பு அவரையும் விடுவித்து கூட்டி சென்றவர். அதனால இது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க தான் என்னோட பார்வை. முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்படும் போது அவர் குறிப்பிட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, என்னை வந்து பேரம் பேசினாங்க, தாவேக்கரை என்னைய சொன்னாங்க, அமைச்சர் பதவியெல்லாம் தரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னாரு. இப்போ இவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான மிரட்டல்களுக்கும் இந்த மாதிரியான கைது நடவடிக்கையும் தொடர்ந்தா திமுகவுடைய பார்வை என்னவா இருக்கும், சட்ட நடவடிக்கை எப்படியாக இருக்கும் பார்க்கலாம். சார், இன்னைக்கு 107 தொகுதியை வெற்றி பெற்ற பின்பு அவர்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு தொங்கு ஆட்சியாகத்தான் இருக்கிறது. இன்று கூட்டணி கட்சிகள், நாங்கள் வேலை பார்த்து வெற்றி பெற செய்த எங்க கூட்டணி கட்சிகள்லாம் இன்றைக்கு ஆதரவு தெரிவித்து இன்று ஆட்சி அமைத்திருக்கிற தாவேக அரசு அவர்களை இன்னும் 5 ஆண்டு காலம் ஆட்சி ஆள்வதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சியை இன்று பல ஆயிரம் கோடிகள் கொடுத்து குதிரை பேரம் பேசி இன்று பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொரு பக்கமா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்ப எங்க வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா, இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையே பேரம் பேசக்கூடிய அளவிற்கு இன்று தாவேக அரசு புரோக்கர்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மிரட்டல் ஒரு செயல்பாடுதான் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடத்தில் நடந்தது. அதே போல மற்ற சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் நாங்கள் முன்னக்கூட்டியே தெரிவித்தது போல யாரிடமும் தகவல் வந்தால் அதை நீங்கள் தொலைபேசி மூலமாக நீங்கள் ரெக்கார்ட் செய்து அதை சட்ட ரீதியாக நாம் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் பேசி வைத்திருந்தோம். ஆனா எங்களுக்கு பெரிய அளவுக்கு தகவல் வரல. ஆனா அதுக்கான முயற்சிகள் எடுத்தார்கள், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு போய் ஈசிஆர்ல தங்க வச்சாங்க. தாவேக அரசு நினைச்சு அவங்களையும் தங்க வச்சாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் எங்கேயா போய் தங்கணுமா? எங்களுடைய தலைவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், நீங்க சென்னையில மாத்திரம் இருங்க, எங்கனாலும் இருங்க சென்னையில. ஏன்னா எந்த நேரம்னாலும் அழைத்தால் நீங்கள் வருவதற்கு தயாரான நிலையில் இருங்க. நீங்க ஊருக்கு போயிருந்தீங்கன்னா ட்ரெயின் கிடைக்காது, விமானம் கிடைக்காது, வருவதற்கு நேரமாயிடக்கூடாது. அதனால நீங்க இங்க இருங்கன்னாங்க. நாங்க எல்லோரும் சட்டமன்ற குடியிருப்பில் தான் இருந்தோம். இங்கக்குள்ள லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க இங்க இருந்தாங்க. அதனால எங்களுக்கு அவர்கள் எங்களை விலைக்கு வாங்கி விடலாம், எந்த முறையிலாவது செயல்படுத்தி விடலாம் என்று கற்பனை கோட்டை கட்டி வருகிறார்கள். அது சுக்குநூறாக உடைக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடும் போது அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸ்லயே வந்து அவர் பேசிய விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்கை நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே குட்டு வைத்தது. அதையும் மீறி நீங்க திரும்ப திரும்ப அதே விஷயத்த பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. அப்ப ஏன் இது வந்து தாவேக வந்து திரும்ப திரும்ப செய்யறாங்கன்னு பாக்குறீங்க சார்? அவங்களுக்கு என்ன பண்ணணும், மிரட்டணும். இவங்க அமைதியா இருந்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கு இந்த ஆட்சி மூலமாக அனைத்து அமைச்சர்களுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணதுக்கான முயற்சியை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தார்மீக பொறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையான நிலை என்ன என்றால், அவர்கள் எப்படி நம்ம ஆட்சியை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாது, யாரு கூட. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனநாயக அடிப்படையில் ஆளுங்கட்சி ஒன்று இருக்கிறது என்றால் எதிர்கட்சி இருக்கணும். எதிர்கட்சி என்னென்ன குறைகள் சொல்வதற்கு முகாந்திரம் கொடுப்பது கிடையாது. சட்டப்பேரவையில் எந்த ஒரு சபாநாயகர் அவர்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது இறுதியாக பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். 0 ஹவர்ஸ்ல மக்கள் பிரச்சனையை கொண்டு வருவதற்கு கூட வாய்ப்பு தராத அரசாக தாவேக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இன்று மக்கள் அறிந்தது. இந்த வகையில் சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, இன்னைக்கு நீதிமன்றத்திலும் நீதிபதிகள் அறிவுறுத்தக்கூடிய அளவிற்கு எந்த வழக்கை எதற்கு போடலாம், என்ன பேசினா என்ன செய்யலாம் என்பது கூட தெரியாமல், நீ போடு பார்த்துக்கிடுவோம், உள்ள போனா போறாங்க அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு அறிவுறுத்துகிறார்கள் ஆட்சியாளர்கள். அதற்கு அடிபணிந்து செயல்படக்கூடிய காவல்துறையும் எந்த ஒரு முகாந்திரமாகவும் இன்னைக்கு செய்து நீதிமன்றத்தில் இன்னைக்கு கொட்டு வைட்டு வராது என்பதை தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் அழகாக எடுத்துரைத்திருந்தார். இந்த வழக்கிலும் இந்த வழக்கு அவர்கள் போட்டிருக்க செக்ஷனுக்கு பொருந்துமா என்றால் பொருந்தாது. ஒரு கேஸ் தான் நான் பெயிலபிள் கேஸ், மீதி 2 செக்ஷனு 352, 53 சப்கிளாஸ் 2 வந்து ரெண்டுமே வந்து அதுக்கு பொருந்தக்கூடியது அல்ல, பெயிலபிள் செக்ஷன் தான். அதனால இவங்க எப்படியாவது எம்எல்ஏ அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த செக்ஷனை பதிவிட்டு அந்த எஃப்ஐஆர்ல பதிவிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இப்போ வரைக்கும் ரிமாண்டு கொண்டு போல.
அவங்க எஸ்பி அலுவலகத்தில் வைத்து அவருக்கு உணவும் கொடுக்காமல் மாத்திரையும் கொடுக்க விடாமல் பயமுறுத்த வேண்டும் என்று அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அஞ்சக்கூடியவர் அண்ணன் மார்க்கண்டேயன் அல்ல. அந்த பெயருக்கு ஏற்றார் போல் இதை சட்ட ரீதியாகவும் சந்திக்க முடியும். இதே குரலோடு இதே வலிமையோடு சட்டப்பேரவையிலும் வந்து அவர் ஒழிப்பார் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தில்லை. இது திராவிட முன்னேற்ற கழகம் வளர்த்த வளர்ப்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுல இன்று இத்தகைய சூழல் போயிட்டு இருக்கும்போது டெல்லியில பாத்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் எல்லாருமே பச்சை துண்டு அணிந்து வந்து மேகதாது விஷயத்தை பத்தி விவாதம் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை எழுப்பி இருக்கிறாங்க. இந்த நடவடிக்கையை நம்ம எப்படி பாக்குறது சார்? இன்னைக்கு காங்கிரஸ் துரோகத்தையோட வெளிப்பாடு. இன்னைக்கு எந்த அளவிற்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு கை கொடுத்து கொண்டு போய் கொண்டு இருந்தோம் என்பது தெரியும். இன்று அங்கு இருந்து கொண்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நேற்று பேட்டியில் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகம் செல்லாது வைக்காது இந்த இதுக்கு டிமெட்டீரியேஷனுக்குன்னு சொன்னார். இன்னைக்கு எப்படியாவது திசை திருப்பி விட்டுவிட்டோமே, ஒரு அமைச்சருக்காக ஆசைப்பட்டு இன்னைக்கு ஜனநாயக படுகொலை செய்து விட்டோமே என்று ராகுல் காந்தியிலிருந்து எல்லாரும் வருத்தப்படக்கூடிய பக்கம் ஒரு பக்கம் இருந்துருக்கு. இன்னொரு புறம் மேகதாது அணை கட்டுவதற்கான முகாந்திரத்தை எடுத்திருக்கிற கர்நாடக அரசை கண்டித்து தலைவர் அவர்கள் லண்டன்ல உதயநிதி அண்ணன் அவர்களுடைய புதல்வர் அவர்கள் பட்டமளிப்பு விழாக்கு சென்றப்போ அங்க இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நேரலை மூலமாக எண்ணற்ற வலியுறுத்தலை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் குழு தலைவர் என்ற அடிப்படையில் இன்று மேகதாது அணைக்கு அவர்கள் குரல் எழுப்பி இருக்கிறார்கள். அது கண்டிப்பாக செவிசாய்க்கப்படும் என்பதில் மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடாக இருக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்து. ஓகே சார், இத்தகைய சூழல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி சார். நன்றி சார்.